அங்க போர் உச்சத்துல இருந்த சமயம், இங்க நீங்க எம்எல்ஏவா இருக்கீங்க. மத்தியில உங்க கட்சி கூட்டணியில இருக்கு, அமைச்சரா இருக்காங்க. அது என்னால ஜீரணிக்க முடியல. என்னால தாங்க முடியல. பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நான் வெளியேற்றப்பட்டதற்கு ஒரு முதல் முழு காரணமாக அமைஞ்சது. என் எம்எல்ஏ பதவியை நான் தூக்கி எறிகிறேன். ஆளுக்கு 10,000 பேர் திரட்டுங்க, வாங்க நம்ம எல்லை மீறுவோம். உணர்ச்சிவயப்பட்டு நான் அதை பேசினேன். இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே இவன் வரம்பு மீறி பேசுறான் அப்படின்ற மாதிரி. அவரும் ஈழத்து மேல ஒரு இருந்தாரு. அன்னைக்கு அன்புமணி அமைச்சரா இருந்தாரு. அதனால அந்த நேரத்துல அதை அவர் இழக்க விரும்பல. கடலூர்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தினேன். இந்த மாநாட்டை நான் பேசி முடிச்ச உடனே லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் மருத்துவர் ஐயாவுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திச்சு. தான் புள்ள இருக்கிறாரு, நாம இருக்கிறோம், இந்த பையன் பேசின உடனே கூட்டம் கலையுது அப்படின்ற மாதிரி. அந்த கட்சி எம்எல்ஏ தானே, சந்தோஷம் தானே படுவாங்க. அதான் சந்தோஷப்பட்டாரு. ஒரு கட்டத்துல எல்லாருக்குமே எல்லா தலைமைக்கும் இருக்கும்ல. ஏன்னா அடுத்தது அவர் பிள்ளை இருக்கிறாரு. தேர்தல் முடிஞ்ச ஒரு சில மாதங்கள்லேயே ஒரு கூட்டத்தை கூட்டி ஐயா திடீர்னு இந்த கட்சி விட்டு நீக்கிறார். முன்னாடி உங்ககிட்ட என்ன காரணம், விளக்கங்கள் எதுவுமே கேட்கல. அவர் கட்சியோட இணை பொதுச் செயலாளர், ஒரு கட்சி பொதுக்குழு தான் என்னை நீக்க முடியும். இப்படி ஐயா எடுத்த உடனே நீக்கிட்டாரே, இது எந்த விதத்தில் நான் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ எனக்கே அதிகாரம் இல்லைன்னு நீ சொல்றியா அப்படின்ற மாதிரி ஐயா ஒரு மோட்டிவ் எடுத்துக்கிட்டார். ஆனால் அப்போ அன்புமணி என்னை சந்திச்சு, நீ கொஞ்சம் பொறுமையாக இருவேலு, நான் ஐயாட்ட பேசுகிறேன், நீ என் சகோதரன் மாரி, உன்னை இருந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன். ஐயா சின்னையா சொன்னார், கொஞ்சம் பொறுமையாக இருவேல, கூப்பிட்டு சேர்ப்பாங்கன்ட்டு. நான் பொறுமையாக இருந்து பார்த்தேன், கூப்பிட்டு சேர்க்கல. நான் உடனே டக்குன்னு அன்றைக்கி நம்ம ஆதரித்து வந்த கூட்டத்தோட ஒரு பெருங்கூட்டம் கடலூரில் பிரம்மாண்டமான மாநாடு போட்டு நான் கட்சி தொடங்கி அறிவித்தேன். இங்கே சென்னை போரூரில் தான் கட்சி தொடங்கினேன். தை 1. எனக்குன்னு நான் ஒரே ஒரு சென்ட் நிலம் கூட இதுவரையில் வாங்கிக்கல. இன்னைய வரையிலும் கட்சி தொடங்கிய பிறகு கூட நன்கொடை புத்தகம் அடித்து பொதுமக்கள்கிட்டயோ வணிகர்கள்கிட்டயோ மணல் மாபியாக்களிடையோ சாராய முதலாளிகிட்டயோ நான் வாங்கினதில்லை. இன்னும் சொல்ல போனால் நான் இந்த பொது வாழ்க்கைக்காக என் குடும்பத்தை இழந்திருக்கிறேன், நிம்மதியை இழந்திருக்கிறேன். நான் இந்த மாதிரி நேர்மையாக நியாயமாக இருக்கிறேன், ₹1 சம்பாதிக்க தரல, உனக்குன்னு ஒரு சொந்த வீடு, காரு, பங்களா, வசதி வாய்ப்புகள் உருவாக்கி தரல, நீ எல்லாம் உங்கள் அண்ணன் தம்பிகள் உங்கள் நண்பர்களை சார்ந்தே வாழ்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இல்வாழ்க்கை துணைவியாரே என்கிட்ட இருந்து டைவர்ஸ் கொடுத்துட்டு வெளியே போய் நிற்கிறாங்க. உங்களுக்கும் திரு ராமதாஸ் அவர்களுக்குமான அந்த உறவு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது இப்ப அரசியல் ரீதியா வேற ஒரு இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு அது நான் பர்சனலா இன்னைக்கு வேல்முருகன் ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவரா, இன்னைக்கு ஒரு கட்சி தமிழ்நாடு முழுக்க கும்மிடிப்பூண்டில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற பலதரப்பட்ட மக்களினுடைய அன்பை பெற்று ஒரு கட்சியை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியும் திறமையும் நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் பிறந்து வளர்ந்த அந்த கிராம சூழல், என்னுடைய முன்னோர்கள் அரசியல் கோல வச்சது, இது எல்லாம் என்னை அரசியலில் கொண்டு வருவதற்கு, அரசியல்பால் என்னுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எனக்கு பயன்பட்டவை. அப்புறம் பெருமிதமாக நான் யார் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன் என்கிற ஒரு பெருமிதத்தை தேடிக்கொள்வதற்கு அல்லது எனக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்துறதுக்கு உதவி வாய்ப்பாக இருந்துச்சு. ஆனால் இந்த அரசியல் சமூக நீதி அரசியல் அப்படின்றது இந்த மக்களுக்கான உரிமைகளுக்கானது அப்படின்ற அந்த அரசியலை கற்றுக்கொண்டு அரசியல் பயின்றது நான் மருத்துவர் ராமதாஸ் ஐயா தான். அவருடைய கடினமான உழைப்பு, மருத்துவராக இருக்கின்றபோது ஒவ்வொரு வன்னியர் கிராமங்களிலையும் சாயந்தரம் 6 மணி கொடியேற்ற தொடங்கினார்னா மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் வன்னியர் சங்க காலகட்டத்தில் கொடியேற்றுவாங்க. பாட்டாளி தொடங்கப்பட்ட காலத்தில் அதேமாரி ரொம்ப எளிமையான பேருந்து பயணங்களில் போயிருக்கிறாரு, சைக்கிளில் போயிருக்கிறாரு. அதுக்கு பிறகு டிஎஸ்சி 18-19 ஒரு அம்பாசிடர் காரு, அந்த அம்பாசிடர் கார் நம்பர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த காரில் தான் தூங்குவார், அந்த கார்லேயே தான் சாப்பிடுவார், அந்த கார்லேயே தமிழ்நாடு முழுக்க பயணம் போனார். அவருடைய கடுமையான உழைப்புகள் அதை எதையுமே நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. அதனால் அவருடைய அந்த கடுமையான உழைப்பு, அந்த சமூக நீதியின்பால் அவர் வைத்திருந்த அந்த மாறாத பற்று, அது என்னை ஈர்க்கப்பட்டது. அவர் மூலமாகத்தான் நான் பத்திரிகை ஊடகங்களுக்கு ஒரு வெளிச்சமானேன். இந்த 2006-11 காலகட்டம் உங்கள் அரசியல் வாழ்க்கையிலையும் சரி, தமிழ்நாட்டு அரசியலையும் சரி, இலங்கையிலையும் சரி ரொம்ப முக்கியமான காலகட்டம்.
நீங்க ஒரு இலங்கை தமிழர்கள் மேல ஒரு பெரும் ஈர்ப்பு, அவர்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு விடுதலை புலிகள் மேல ஒரு ஈர்ப்பு, அங்க போர் உச்சத்துல இருந்த சமயம், இங்க நீங்க எம்எல்ஏவா இருக்கீங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி, அங்க மத்தியில வந்து உங்க கட்சி கூட்டணியில இருக்கு, அமைச்சரா இருக்காங்க. அந்த சூழல் ரொம்ப எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நீங்க? அந்த சூழல் தான் வந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நான் வெளியேற்றப்பட்டதற்கு ஒரு ஒரு முதல் முழு காரணமாக அமைஞ்சது. அது வந்து என்னால் ஜீரணிக்க முடியல, என்னால் தாங்க முடியல. அதனால் எங்கள் ஐயாவுக்கு எப்படியெல்லாம் புற அழுத்தங்கள் கொடுக்க முடியுமோ அப்படிலாம் கொடுத்தேன். அதை வந்து ஐயா அன்னைக்கு அது என்னுடைய கருத்து அல்லது எங்கள் கட்சியினுடைய எனக்கு ஆதரவாக பேசியவருடைய கருத்து அன்னைக்கு எடுபடலை. நீங்க கொடுத்த அழுத்தங்கிறது கூட்டணியில இருந்து வெளியே வரணுங்கிறது தான். ஆமாம், நம்ம போரை நிறுத்தணும். எப்படி ஒரு சாலை மறியல் போராட்டம் நடத்தணுமோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கணும். அன்றைக்கி மத்திய அமைச்சர்லேருந்து வெளியே வந்து மற்ற கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து ஒன்றிய அரசே கவிழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்றதெல்லாம் கடுமையான வாதங்களை வைத்தேன். நான் இப்போ எம்எல்ஏவாக இருக்கும்போதே நான், குளத்தூர் மணி அண்ணன், கோவை ராமகிருஷ்ணன் எல்லோரும் இங்கே எம்ஜிஆர் நகரில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். ஏன்னா தமிழ்ச்செல்வன்னு சாகடிக்கப்பட்டுட்டார், தமிழீழ அரசியல் துறை தலைவர். ஒரு உச்சத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு என் எம்எல்ஏ பதவியை நான் தூக்கி எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, இல்லைனா வாங்க, நான் வேல்முருகன், நான் தனிப்பட்ட முறையில் 10,000 பேரை தட்டிட்டு வரேன். இங்கே இருக்கிற அத்தனை கட்சி, மதிமுக உள்பட எல்லா கட்சிகளும், விடுதலை சிறுத்தை உள்பட ஆளுக்கு 10,000 பேர் திரட்டுங்க, வாங்க நம்ம எல்லையை மீறுவோம், நம்ம இங்கேருந்து படகு எடுப்போம், போவோம், சுடட்டும் 1000 பேரை, ஒரு பெரிய இலங்கைக்கு. ஆமாம், உணர்ச்சிவயப்பட்டு நான் அதை பேசினேன். இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே இவன் வரம்பு மீறி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அங்கேருந்து சில தொலைபேசிகள் வந்துச்சு, சேட்டலைட் ஃபோன் மூலிமா. அந்த செய்திகள் எல்லாம் பரிமாறு போது ஐயா கிட்ட முயற்சித்த போது அதில் ஏற்பட்ட எனக்கான கசப்பான. அவரும் ஈழத்து மேலே ஒரு இருந்தார், அன்றைக்கி அன்புமணி அமைச்சராக இருந்தார். அதனால் அந்த நேரத்தில் அதை வந்து அவர் இழக்க விரும்பலை. அதனால் கூட்டணி தர்மத்திற்காக அவர் வந்து வீரியமான போராட்டங்களை முன்னெடுக்கலை. அறிக்கைலாம் கொடுத்தாரு, சிலதெல்லாம் பண்ணார். திருமாவளவன் இருந்த உண்ணாவிரத்தை கூட அவர் தான் முடிச்சு வச்சு, வாங்க நம்ம 2 பேருமே உட்காரோம் பிரிது ஒரு நாளில் அப்படின்லாம் சொல்லி இந்த உண்ணாவிரத்தெல்லாம் முடிச்சு வச்சார். அந்த உண்ணாவிரத மேடையில் நான் பேசின பேச்சு என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பேச்சு. அது திருமாவளவனே பல கூட்டங்களில் வந்து அது அண்ணன் திருமாவே வந்து ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். அப்படி இந்த மாதிரியான நிறைய அந்த முரண்பாடுகள். அப்புறம் அந்த தேர்தல் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஆமாம், திரும்ப காங்கிரஸ் திரும்ப அதே எந்த விஷயத்திற்காக அரசியலுக்குள்ள வந்தீங்களோ அந்த விஷயங்கள்லாம் இங்கே நடக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு கோபம், ஏக்கம் உங்களுக்குள்ள. அந்த ஏக்கம், கோபம், அந்த ஆற்றாமை வந்து என்னை வந்து கட்சியினுடைய தலைமையினுடைய கட்டுப்பாட்டையும் மீறி பொது மேடைகளில், பொது நிகழ்வுகளில் பேச வச்சுது. அதையெல்லாம் வந்து மருத்துவர் ஐயாவால் ஜீரணிக்க முடியல. சில கேள்விகள் எழுப்ப ஆரம்பித்தேன். அவர் கட்சியில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போனீங்க அப்படிங்கிறது எதுவும் அந்த பார்வைகள்லாம் இருந்ததா? அதான் தான் இருந்துச்சு இல்லை. இப்போ அது ஒரு கடலூரில் ஒரு பிரமாண்டமான ஒரு மாநாடு நடத்தினேன். இந்த மாநாட்டை நான் பேசி முடித்த உடனே லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் மருத்துவர் ஐயாவுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திச்சு. அதனால் தான் புள்ள இருக்கிறாரு, நாம இருக்கிறோம், இந்த பையன் பேசின உடனே கூட்டம் கலையுது அப்படின்ற மாதிரி. அப்புறம் 2வது உங்களை வேண்டி பத்திரிகை ஊடகங்களில் சட்டமன்றத்தில் என்னுடைய 10 ஆண்டு காலம் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து மிகச்சிறப்பாக இருந்துச்சு. நான் தான் அரசு கொறடாவாக இருந்தேன். அந்த கட்சி எம்எல்ஏ தானே, சந்தோஷம் தானே படுவாங்க. அதான் சந்தோஷப்பட்டார். ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருக்குமே எல்லா தலைமைக்கும் இருக்கும்ல. ஏன்னா அடுத்தது அவர் பிள்ளை இருக்கிறாரு. என்ன சொல்லப்போனால் அன்புமணி அவர்களை முதல் அரசியல் களத்துக்கு கொண்டு வந்தது நான் தான். முதல் அரசியல் நிகழ்வும் நான் தான் நடத்துகிறேன். என்ன அது ஒரு மரக்கன்று, 1 லட்சம் மரக்கன்று பசுமை நாளில் மரக்கன்று நடக்கிற நூற்றுக்கணக்கான காரில் அவர் அழைச்சிட்டு வந்து என்ட்ரி கொடுக்குறேன். அதுமாதிரி முதல் திருமணமும் என்னுடைய சகோதர திருமணத்தை அவர் வந்து தலைமையேற்று நடத்தி வைக்கிறதுக்கு கடலூர் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு அவரை கூப்பிட்டு வரேன். முதல் ஒரு தொலைக்காட்சியிலையும் உட்கார வச்சு பேச வைக்கிறதுக்கும் நான் தான் அழைச்சிட்டு போகிறேன். இதே யூகி சேதுக்கிட்ட தான் விஜய் தொலைக்காட்சியில் என் நண்பர் ராஜநாராயணன் மூலயமா. அப்புறம் அவர் தான் வரணும் அப்படின்றதுலாம் நாங்கள் மனசார விரும்பினேன். டாக்டர் அன்புமணியை பொறுத்தவரையில் அவர் என்னை வந்து அவருக்கான ஒரு எல்லாமா வேல்முருகன் தான். மருத்துவர் ராமதாஸ் ஐயாவும் வேல்முருகன் மாதிரி ஒரு ஆள் நமக்கு கிடைக்கல. என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காரு. இந்த பெண்ணகரம் இடைத்தேர்தலில் என்னுடைய தலைமையில் தான் இந்த குழு அமைக்கப்பட்டது. குரு முடியாதுன்ட்டார், ஜிகே மணி பின் வாங்கிட்டாரு. யாருமே அதை எடுத்து தேர்தல் பணிக்குழுவில் நின்று ஃபேஸ் பண்ண தயாராக இல்லை. ஆனால் நான் தான் என் சொந்த செலவு சில கோடி ரூபாயை கடனை வாங்கி செலவு பண்ணி தமிழ்நாடு முழுக்க நகர செயலர், ஒன்றிய செயலர், மாவட்ட செயலர், மாநில நிர்வாகிகளை வர வச்சு 10 ஓட்டுக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லி நியமித்து பெண்ணகரம் என்கிற ஒரு ஃபார்முலா, ₹1 ஓட்டு காசு கொடுக்காமையே கிட்டத்தட்ட 40,000 வாக்குகளை பெற்று ஆண்ட அதிமுகவை 2ஆம் இடம் தள்ளி, எதிர்கட்சியை 3ஆம் இடம் தள்ளி, டெபாசிட்டை இழக்க வச்சு பாட்டாளி மக்கள் கட்சி டெபாசிட்டை வாங்கி ஆண்ட திமுகவை அந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, அப்போ எல்லா பத்திரிகைகளும் ஆட்டி படைச்சல ஓட விட்டாங்க அப்படின்றது பேர். எனக்கு திமுக மந்திரிகள்லாம் அப்படியே நடுங்கினாங்க. அந்தளவுக்கு இளைஞர் ஃபோர்ஸை கொண்டு போய் கடலூர் மாவட்டத்தில் மட்டும் என் தலைமையில் 2000 இராணுவ வீரர்களை இறக்கின மாதிரி இறக்கி அந்த தேர்தலை சந்தித்தேன்.
அப்போலாம் அன்புமணி ராமதாஸ் என்னை பிடிச்சி கட்டி பிடிச்சி இப்படி ஒரு நாங்கள் என்ன தவம் செஞ்சனோ அப்படின்லாம் ஐயா பேசினார் செயற்குழு பொதுக்குழுல. வேல்முருகனை மாரி ஒரு ஆளுமை நம்ம கட்சிக்கு நம்ம சமூகத்துக்கு இனி ஒரு காலத்துலையும் பிறக்க மாட்டான் அப்படின்லாம் ஐயா பேசியிருக்கிறாங்க. அப்படி தான் என்னை வச்சுருந்தாங்க. அதுலேயும் என்ன கூட இருந்த சில பேர் வந்து வேல்முருகன் நல்ல பேச்சு திறமை இருக்குது, நல்ல பத்திரிகை ஊடகங்கள்கிட்ட தொடர்பு இருக்குது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிட்ட உட்காந்ததுலேருந்து அப்பயே நான் டிஜிபி லெவலில் பேசுவேன். அப்பயே இந்த மாதிரி எடிட்டர்ஸ் லெவலில் பேசுவேன். அதேமாதிரி சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவும் கூட்டு வேல்முருகனை வந்து தனிப்பட்ட முறையில் பேரை சொல்லி அங்கீகரிக்கிறாங்க. கலைஞரும் நீ வேல்முருகன் இல்லையா தூள் முருகன் அப்படின்றாரு. அப்புறம் எனக்கு கலைஞர் வந்து ஒரு கமிட்டி சேர்மன் கொடுத்தாரு. ஐயா சொல்லி தான் கொடுத்தாரு, அஷூரன்ஸ் கமிட்டி. அதில் வந்து உங்களுக்கு தெரியும் ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு, தினமணி எல்லாமே வந்து ஒரு நாள் படப்பாணியில் வேல்முருகன் அதிரடி, ஒன் டே சிஎம் வேல்முருகன் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பெரிய செய்தி, தலைப்புச் செய்திகள்லாம் தினகரன்லாம் தொங்க விட்டாங்க. அப்போ தர்மராஜன் சொல்லிட்டு பாண்டிச்சேரி எடிட்டருக்கு தினகரனுடைய சீஃப் எடிட்டராக இருந்தார். அவரே ஐயாட்ட வேல்முருகன் மாதிரி ஒரு ஆள்லாம் உங்கள் கட்சிக்கு பெரிய கிஃப்ட் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. நிறைய மூத்த பத்திரிகையாளர்களோட தளபதி ஒருத்தர் வளர்றாருன்னா அது அடுத்த ஒரு பிள்ளையை கொண்டு வரணும்ல. அப்போ வந்து அது வந்து ஐயாவுக்குள்ள அதை சொல்லி கூட இருந்து ஒரு வரல விட்டு என்ன ஒருத்தவங்க 2 பேர் நீங்கள் இப்படியே வேல்முருகனை விட்டிங்கன்னா அது உங்களுக்கே நாளைக்கு ஆபத்து. அது வந்து அவனுக்கு வந்து அரசியல் பாரம்பரியம் இருக்குது, பண்டுட்டியார் ஊருக்காரன், அதனால் சோன்சோ அப்படின்ற மாதிரி தோற்கடிச்சு. ஆமாம், அதனால் ஏதோ சோன்சோ அவரை வந்து கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, பாய்சன் பண்ணிட்டாங்க. இல்லை மருத்துவரை பொறுத்தளவில் என்னை பொறுத்தல அவர் வந்து அன்புமணிக்கு அடுத்தது. நீங்கள் இப்படி இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் அதற்கு பிறகு 2011 உங்களுக்கு சீட்டு வருது இல்லை? அதுதான் சொல்கிறேன். அது வந்து ஒரு கசப்போட தவிர்க்க முடியாத ஒரு சூழலை கொடுத்தாங்க. தொடர்ந்து வளர்றாரு, கட்சியில் பொறுப்புகளில் இருக்காரு, ஆதரவு இருக்குது. ஸோ சீட்டு கொடுக்கறதுலேருந்து நம்ம எதுவும் கட்சியோடைய நான் தான் நம்பர் 2 நான் தானே. இப்போ நான் தானே பேச்சுவார்த்தையை நடத்துகிறேன். ஆமா நான் தான் நடத்துறேன். ஜிகே மணி நானும் ஜிகே மணி தான் பேச்சுவார்த்தை நடத்துறோம். இருந்தாலும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை அப்படி ஜிகே மணி தலைமையில் வேல்முருகன், திருக்கோச்சியூர் ஆறுமுகம் நாங்கள் போய் பேசுவோம். ஆனால் அன்புமணி வந்து என்ன தனிப்பட்ட முறையில் தான் இன்னைக்கு இருக்கிற சிஎம் கிட்ட போய் பேச சொல்லுவார், கலைஞர்கிட்ட போய் தனிப்பட்ட முறையில் பேச சொல்லுவார். அவர் ஃபோனில் பேசிட்டு அந்த இதெல்லாம் நான் தானே பார்த்தேன். என்டையர் கட்சியினுடைய சில முக்கிய நகர்வுகள் எல்லாமே நான் தான் பார்த்தேன். அதேமாதிரி அன்புமணி ராமதாஸ்க்கு அந்த ராஜ்யசபா சீட்டுக்கும் ஐயாவும் சின்னையாவும் என்ன தான் சில அனுப்பி சில இடத்துல பேச வச்சாங்க. நான் தான் பேசினேன். அந்த தேர்தல் செலவுக்கு வந்து அழகிரி மூலிமா சில ப்ரெஷர், ஸ்டாலின் மூலிமா சில தகவல்களை கலைஞருக்கு அது கொண்டு போக சொல்கிறது, அதெல்லாம் என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அதனால் அப்படி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு 2ஆம் கட்ட தலைவராக இருந்த காரணத்தில் அந்த சீட்லாம் கொடுத்தாங்க. அதில் ஒன்றும் இல்லை. தோத்த உடனே நான் தோல்வி. அந்த டிஎம்கே கூட்டணிங்கிறத நீங்கள் அவங்கள்ட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தானே கொண்டு வந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட்லாம் நான் அதை விரும்பலை. அதான் அங்கே பிரச்சனையே. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஈழ இனப்படுகொலைக்கு பிறகு வேண்டாம் அப்படிங்கிறது உங்கள் நிலை. ஆமாம், என்கிட்ட அப்போ ஜெயலலிதா தரப்புலேருந்து என்கிட்ட சசிகலா மேடம் என்னை சந்தித்து அவங்க வீட்டுக்கு டி நகர் வீட்டுக்கு வர வச்சு என்கிட்ட பேசினாங்க. நீங்கள் ஐயாட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நான் இந்த கடலூர் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் உண்மையை போட்டு உடைச்சிட்டேன். என் பேச்சு ஐயா கேட்டிருந்தாருன்னா இன்றைக்கி ஈழத்தில் எவ்வளோ பெரிய இனப்படுகொலையும் சந்திச்சிருக்க மாட்டோம். அதேமாரி இன்றைக்கி நம்ம வந்து ஆளுங்கட்சியாகவே இருந்திருக்கலாம். நம்ம கட்சிக்கு 30 எம்எல்ஏக்கள் கிடச்சிருப்பாங்க. ஐயா என் பேச்சு கேட்கல. இனப்படுகொலை செஞ்ச காங்கிரஸ் திமுகவுடைய திரும்பவும் நான் வந்து அப்போ காங்கிரஸ்காரங்களோட படத்தை போடலை ஓட்டு கேட்கும் போதே நிறைய விஷயங்கள் அங்கே. ஆமாம், அதுமாரி கொஞ்சம் வழிகளோடு நான் இருந்தேன். சரியாக விவாதங்கள்லாம் பேசலை. அப்போ டக்குன்னு தேர்தல் முடிஞ்ச ஒரு சில மாதங்கள்லேயே ஒரு கூட்டத்தை கூட்டி ஐயா வந்து திடீர்னு என்னை கட்சி விட்டு நீக்கிறார். முன்னாடி உங்ககிட்ட என்ன காரணம், விளக்கங்கள் எதுவுமே கேட்கல, எந்த விளக்கமும் கேட்கல. என் மேலே எந்த ஒரு சின்ன குற்றச்சாட்டையும் மருத்துவர் ராமதாஸ் ஐயா இது வரைக்கும் சொல்லலை. நான் இந்த கட்சிக்காக எப்படிலாம் உழைச்சேன், எப்படிலாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒரு கண்ணீரோட பாலிமர் தொலைக்காட்சியில் கண்ணன் சார் எடுத்த ஒரு நேர்காணலில் நான் கொடுத்தேன். அப்புறம் ஹிந்து கோலப்பன் என்னை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று எழுதினார். அதில் நான் சொன்னேன், அவர் கட்சியோடைய இணை பொதுச் செயலாளர், ஒரு கட்சி பொதுக்குழு தான் என்னை நீக்க முடியும், இப்படி ஐயா எடுத்த உடனே நீக்கிட்டாரே, இது எந்த விதத்தில் நான் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ எனக்கே அதிகாரம் இல்லைன்னு நீ சொல்கிறியா அப்படின்ற மாதிரி ஐயா ஒரு மோட்டிவாக எடுத்துக்கிட்டார். ஆனால் அப்போ வந்து அன்புமணி வந்து என்னை சந்தித்து நீ கொஞ்சம் பொறுமையாக இருவேலு, நான் ஐயாட்ட பேசுகிறேன், நீ என் சகோதரன் மாரி உன்னை எழுந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்ப எனக்கு ஆறுலாம் சொன்னார். ஃபோன் பண்ணிலாம் அந்த நேரத்தில் நான் ரொம்ப மன உளைச்சலாகி ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தேன். அப்போ என்ன ஃபோனுடைய ஒரு 20 வருஷம் அந்த கட்சிக்காக உழைச்சி கட்சி. ஆமாம், அதுவாக தான். ஆமாம், 85லேருந்து உங்களுக்கு. ஆமாம், 85லேருந்து உங்களுக்கு 25 வருஷம். ஆமாம், அப்போ பார்த்துங்க, 4 நூற்றாண்டு காலம். ஒரு 4 நூற்றாண்டு காலம் அந்த கட்சிக்காக, அந்த சமூகத்திற்காக, அந்த குடும்பத்திற்காக என்ன சொல்ல போனால் அவ்வளவு தனிப்பட்ட முறையிலையும் அவ்வளோ அங்கே தைலாபுரத்தில் நடக்கிற வேலைகள் எல்லாத்துக்கும் நான் தான் ஃபஸ்ட்டு முதலாளாக போய் நிற்பேன். அதேமாதிரி அந்த திண்டிவனம் சிவி சண்முகம் கொலை செய்ய வந்தாங்க பாமகக்காரங்கன்ட்டு அவருடைய உதவியாளர் ஒருத்தர் ஒட்டி கொலை செய்யப்படுறாங்க. அதில் மருத்துவர் ராமதாஸ் ஐயா, அன்புமணி குடும்பத்தையும் சேர்த்தாங்க. அது சட்டத்துக்கு புறம்பாடுன்னு சொல்லி மூத்த வழக்கறிஞர்களாம் சந்தித்து லீகல் ஒப்பீனியன் கேட்டு
அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞரை போய் சந்தித்து, அன்றைக்கு ஐஜியாக இருந்த ஜாங்கிட்ட போய் சந்தித்து, அன்றைக்கு எஸ்பியாக இருந்தவரை போய் சந்தித்து அந்த பெயரை நீக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ காரணமாக இருந்தேன். இது எல்லாமே தெரியும். ஒரு வேலையை எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஐயா சொல்லிட்டார் அப்படின்னா அது மறுபேச்சே கிடையாது, அதை முடிக்கிற வரைக்கும். அதேமாதிரி சின்னையா சொல்லிட்டாரு, அன்புமணி ராமதாஸ் ஐயா சொல்லிட்டாங்க அப்படின்னா அதில் முடிக்கிறது அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அதில் இறங்கி சக்ஸஸ் பண்ணுவோம். கட்சிக்காரங்களுக்கான வழக்கில் இருந்து அவங்கள பிணையில் எடுக்கிறது, அவங்கள ஜெயிலில் போய் பார்க்குறது, மூத்த வழக்கறிஞர் ஏன் செலவில் இதுக்கெல்லாம் போய் ஐயாட்ட சின்னையாட்ட காசு கேட்க மாட்டேன். ஐயாவோ சின்னையாவோ கொடுத்தா அந்த செலவுக்காக வாங்கி அந்த பண்ணுவேன். கொடுக்கலன்னா நானே பண்ணி அந்த கட்சிக்காரனை காப்பாற்றுவேன். அதனால் இப்படிப்பட்ட ஒரு தொண்டன், இப்படிப்பட்ட ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் நம்ம கட்சி கிடைச்சிருப்பது. ராமதாஸ் அவர்கள் நீக்கிய பிறகும் அன்புமணி ராமதாஸ் உங்கள்கிட்ட பேசுறாரு மறுபடியும். ஆமாம், கொஞ்சம் தொடர்பில் இருந்தார். அப்புறம் வந்து திரும்ப கூட்டு கொஞ்சம் பொறுவேலை ஒரு 2 3 நாள் போகிற நான் திருப்பி ஐயா ஒன்று அழைப்பார், சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னார். என்னுடைய ஆதரவாளர்கள் குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் எல்லாருமே கொதிச்சு இருந்து பல்லாயிரக்கணக்கான பேர் கட்சி ஆஃபீஸ்லாம். ஆமாம், கட்சி ஆஃபீஸ் எல்லாத்தையும் எல்லா ஊர்லேயும் கொடி கம்பத்தெல்லாம் இறக்கி கட்டையெல்லாம் உடச்சி கட்சி ஆஃபீஸ்லாம் டேக் ஓவர் பண்ணி என்னை வந்து பல்லாயிரக்கணக்கான பேர், அந்த வீடியோ இன்னும் யூடியூப்பில் கிடக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கடலூர் எல்லையில் வந்து என்னை வரவேற்று இனி சுயமரியாதை இருந்து அவங்களோட நீங்கள் இருக்கக்கூடாது, 7 ஆண்டு இல்லை ஈழத்திற்காக 70 ஆண்டு போவோன்னு சொன்னார். இனப்படுகொலையும் தடுக்க தவறிட்டோம். அதுமாதிரி இனப்படுகொலை செஞ்ச காங்கிரஸ் திமுகவுடையும் நீ கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொன்ன அவர் மீறி வச்சார். இது எல்லாத்தையும் சொல்லி என்னை அப்போ இருந்த என் கூட இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம சுயமரியாதை தனியாக ஒரு முடிவு எடுக்கும். நவம்பர்ல நீக்கிறாரு, 2 மாசத்துல கட்சி தொடங்குனீங்க. ஆமாம், தை 1. ஆமாம், தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆமாம், அந்த கட்சி தொடங்க. அதான் அவர் ஐயா சின்னையா சொன்னார் கொஞ்சம் பொறுமையாக வேலை கூப்பிட்டு சேர்ப்பாங்கன்ட்டு. நான் பொறுமையாக இருந்து பார்த்தேன், கூப்பிட்டு சேர்க்கல. நான் உடனே டக்குன்னு அன்றைக்கி நம்ம ஆதரித்து வந்த கூட்டத்தோட ஒரு பெருங்கூட்டம் கடலூரில் பிரம்மாண்டமான மாநாடு போட்டு நான் கட்சி தொடங்கி அறிவித்தேன். இங்கே சென்னை போரூரில் தான் கட்சி தொடங்கினேன். தை 1 2012 தை 1. அதனால் அப்புறம் கட்சி தொடங்கிய பிறகு இன்றைக்கி நான் சுதந்திரமாக இன்றைக்கி எந்த ஈழ பிரச்சனையும் பேச முடியுது, சாதிவாரி பிரச்சனையும் பேச முடியுது, 10.5% பேச முடியுது, கட்சி தீவும் பேச முடியுது, தமிழ் சமூகத்தின் அத்தனை வாழ்வுரிமை சிக்கல்களிலும் சுதந்திரமாக நான் பேச முடியுது. அதனால தான் சரி பரவாயில்ல, நம்ம ஒரு கட்சியை தொடங்கி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக நேர்மையாக லஞ்சம் லாவணியம் ஊழல் இல்லாமல், கனிமை கொள்ளை இல்லாமல், மணல் குவாரி நடத்தாமல், லாட்ரி சீட்டு விற்காமல், சாராய பார் நடத்தாமல், கல் கடை நடத்தாமல், சாராய கடை நடத்தாமல், மக்கள்கிட்ட வேலை வாங்கி தரேன்னு காசு வாங்காமல், மக்களை மோசடி செய்யாமல் ஒரு மாற்று அரசியலை முன் வைக்கணும் அப்படின்னு முன் வச்சு பண்ணிட்டு வரேன். இன்னும் சொல்லப்போனால் நான் ஏற்பட்டு தனி கட்சி தொடங்கிய பிறகு தான் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்கி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் எல்லா நிகழ்ச்சியும் கவர் பண்ணியிருப்பீங்க. ஒரு தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் செய்யாத வண்ணம் எதிரும் புதிருமாக இருந்த தமிழ் தேசிய சக்திகளையும் திராவிட இயக்க தலைவர்களையும் ஒரே மேடையில் கொண்டு வந்து இனப்படுகொலைக்கு நீதி கோர்றதுலேருந்து தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு லட்சக்கணக்கான மக்களை திரட்டி தமிழக வேலை தமிழருக்கே வேண்டும், டிஎன்பிசியில் நடந்த இந்திய நாட்டை சேர்ந்த எவரும்னாலும் வேலைக்கு சேரலாம் என்ற அரசு சட்டத்தை ரத்து செய்ய சொல்லி முற்றுகை, செம்மரம் கடத்த போனாங்கன்னு சொல்லி கவர்னர் மாளிகை முற்றுகையிட்டு எங்களுடைய மாவீரன் வினோத் அங்கே கூட்ட நெரிசலில் மின்சார கம்பியில் அடிபட்டு இறந்தது, இப்படி எண்ணற்றது. அப்புறம் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னபோது என்னை பிடிச்சி கைது செய்து சிறையில் அடைச்சதை, தொலைக்காட்சியில் என்னை கைது செய்து காவல்துறை அழைச்சிட்டு போகிறத பார்த்துட்டு 2 இளைஞர்கள் தீக்குளிச்சு, புவனகிரி சேர்ந்த அஸ்கர் அலின்னு ஒரு இளைஞனும் அதுமாரி மாவீரன் வினோத் தொடர்ந்து தீக்குளிச்சு இறந்த அந்த தியாகலாம். அப்படின்னா அந்த அளவுக்கு என்னுடைய நேர்மையை, என்னுடைய தனிமனித ஒழுக்கத்தை, இந்த மக்களுக்கான அந்த சின்ன வயதிலிருந்து போராட்ட களத்தில் இருக்க ஒருவரை நாம் தலைவராக பெற்றிருக்கிறோம். அவரை இந்த மாதிரி நான் எந்த கட்சிக்காக உழைச்சிங்களோ, நீங்கள் வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சோன்னா அந்த கட்சியே பல நேரங்களில் உங்களுக்கு அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் எதிராக பேசுறது, பர்சனலி சில விஷயங்கள் பேசல. அது வந்து சொத்து சேர்த்துட்டாரு, காசு வாங்கிட்டாரு, பெட்டி வாங்கிட்டாங்க, கோடிக்கணக்கில் எப்படி சொத்து வந்தது அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் பர்சனலி உங்களை ஊன் பண்ணாதா? இல்லை, அப்படி வந்து அவங்க சும்மா மேடையில் பத்திரிகையில் டிவியில் அப்படி பேசியிருப்பாங்க. ஆனால் அப்படி எந்த சம்பவமுமே நடக்கலைன்றது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா என்னுடைய பேர் எனக்குன்னு நான் வந்து ஒரே ஒரு சென்ட் நிலம் கூட இதுவரையில் வாங்கிக்கல. இதுமாரி என்னுடைய குடும்ப சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சம் வித்தையில் அடமானம் வச்சு அப்படி தான் என்னுடைய பொது வாழ்க்கையை நான் கடந்து வந்திருக்கிறேன். இன்னைய வரையிலும் கட்சி தொடங்கிய பிறகு கூட நன்கொடை புத்தகம் அடித்து பொதுமக்கள்கிட்டயோ வணிகர்கள்கிட்டயோ மணல் மாபியாக்களிடையோ சாராய முதலாளிகிட்டையோ நான் வாங்கினதில்லை. என் நண்பராக இருக்கக்கூடியவர்கள் வேல்முருகன் ஒரு தமிழர் உரிமைக்கு, தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு நேர்மையான லஞ்சம் லாவணியம், ஒரு தனிமனித ஒழுக்கத்துடன் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறாரு. அவர் வெற்றி பெறுகிறார், வெற்றி பெறவில்லை என்பது 2வது பட்சம். அவருக்கு நம்மளால் முடிந்த உதவி செய்வோம் அப்படின்னு செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள், என்னுடைய உறவினர்கள், என் கட்சிக்காரர்கள் உதவியோடு தான் இந்த கட்சியை நான் நடத்திக்கிட்டு வரேன். அதனால் என்ன அது வந்து ஒரு அபாண்டம். அவங்க கட்சியிலேருந்து ஒரு நம்பர் 2 வெளியேறிட்டார். அவருக்கு பின்னாடி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டுறாங்க. சேலத்தில் மாநாடு நடத்துகிறேன், கடலூரில் மாநாடு நடத்துகிறேன், தஞ்சையில் மாநாடு நடத்துகிறேன்,
கிருஷ்ணகிரியில் மாநாடு நடத்துகிறேன், தருமபுரியில். அப்போ இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்களுடைய ஆற்றாமை இயலாமை ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் என் பின்னாடி வந்துச்சு. அப்போ அவங்க திட்டமிட்டு கூட்டம் போட்டு ஐடிவிங்களை என்னை பற்றி அவதூறாக எதை சொன்னது, இப்படிலாம் எதை சொன்னது அதெல்லாம். அப்போ ₹1 லஞ்சம் வாங்க மாட்டோம், கமிஷன் வாங்க மாட்டோம், பாட்டாளிக்கான கட்சி நடத்துகிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்படி 500 கோடி வந்திருக்கும், அப்புறம் அந்த 500 கோடியை எப்படி வேல்முருகன் எடுத்துக்கிட்டு போயிருப்பாரு. ஒருவேளை அவங்க என்கிட்ட பணம் கொடுத்து முதலீடு பண்ண வச்சுருந்தாங்கன்னா என்னையா அவங்க கட்சியை அடிப்படை உறுப்பு நீக்கிறாங்க. அவங்களுடைய முதலீடு என்கிட்ட இருந்துச்சுன்னா என்ன எப்படி நீக்குவாங்க? இருக்கிறத கம்ப்ளீட்டாக கூடவே வச்சுருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வேற ஆளை தானே தூக்கி போடுவாங்க. அதனால் இதெல்லாம் பாவம். அந்த பாமர பாவி வன்னியனுக்கு அந்த ஜாதி மீது இருக்கிற அளப்பரிய பற்றின் மீது அல்லது ஒரு மிகப்பெரிய பாசத்தின் மீது, நம்ம ஜாதியிலேருந்து நம்ம கூட இருந்தால் நமக்காக இருந்த வேல்முருகன் போயிட்டாரு என்கிற ஒரு ஆற்றாமையில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் தான். இன்றைக்கி நான் நீங்கள் தினேஷ் நீங்கள் டிபேட் சார்பாக போய் அன்புமணிக்கிட்டே மருத்துவர் ராமசாமிகிட்டயோ வேல்முருகன் இந்த கட்சிக்கு என்ன துரோகம் செய்தார், இல்லை நீங்கள் கொடுத்து வச்ச பணத்தை எதாவது எடுத்துகிட்டு போயிட்டாரா, இல்லை இந்த கட்சி பேரை சொல்லி ஏதாச்சும் யார்கிட்டயே லஞ்சம் கம்மி. என் தொகுதி கூட இப்போ வந்து ஆய்வு செய்யுங்க, இன்னும் ₹1 கூட என் தொகுதி மக்கள் இடத்துல யாருக்கிட்டையும் நான் கை நீட்டி காசு வாங்கினதில்லை. இந்த தனிமனித ஒழுக்கமும் இந்த நேர்மையும் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வேல்முருகன் என்ற ஒரு தலைவரை 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் பொது வாழ்க்கைக்கு 100 ஆண்டுகளுக்கு சொந்தமான கம்யூனிஸ்ட் கட்சிகள் இயக்கங்கள் உள்பட தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக நான் எடுக்கிற போராட்டங்களிலே என் தலைமையை ஏற்று என் கூட அணிவகுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இந்த பக்கம் வைகோ, இந்த பக்கம் அண்ணன் திருமா, இந்த பக்கம் ஜெயகர்லா, இந்த பக்கம் தகலான் பாகவி, இந்த பக்கம் முத்தரசன், இந்த பக்கம் பாலகிருஷ்ணன் சொல்லி எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைச்சு முற்போக்கு இயக்கங்கள், மாவோயிஸ்ட் இயக்கங்கள், தமிழ்நாடு விடுதலைப்படை இயக்கங்கள், பொயிலன் போன்ற தமிழ்நாடு விடுதலைப்படை ஆயுதமேந்தி போராடிய குழுக்களின் தலைவர்கள் எல்லாரும் இன்னைக்கு நான் கூப்பிடுற ஒரு நிகழ்ச்சிக்கு வராங்க, என் தலைமையை ஏற்றுக்கிட்டு ஒரு போராட்ட காலத்தில் இருக்காங்க. அப்படின்னா நான் ₹1 மக்கள் பணத்தையோ அரசு பணத்தையோ தனிநபர் பணத்தையோ நான் கொள்ளையடிக்கலை, கைவிட்டு பெறலை, லஞ்சம் வாங்கலை, கமிஷன் வாங்கலை, எந்த மற்ற தலைவர்களுக்கு பேசு பொருளாக இருக்கிற பாலியல் குற்றச்சாட்டுகளோ அப்படி எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நான் இந்த பொது வாழ்க்கைக்காக என் குடும்பத்தை இழந்திருக்கிறேன், நிம்மதி இழந்திருக்கிறேன். நான் இந்த மாதிரி நேர்மையாக நியாயமாக இருக்கிறேன், ₹1 சம்பாதிக்க தரல, உனக்குன்னு ஒரு சொந்த வீடு, காரு, பங்களா, வசதி வாய்ப்புகள் உருவாக்கி தரல, நீ எல்லாம் உங்கள் அண்ணன் தம்பிகள் உங்கள் நண்பர்களை சார்ந்தே வாழ்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக மாறுபட்டு என்னுடைய இல்வாழ்க்கை துணைவியாரே என்கிட்ட இருந்து டைவர்ஸ் கொடுத்துட்டு வெளியே போய் நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு என்னுடைய சொந்த வாழ்க்கையே வந்து நான் இந்த பொது வாழ்க்கைக்காக நான் இழந்திருக்கிறேன். நான் நினச்சிருந்தேன் அந்த எம்எல்ஏ என்கிற இந்த பதவியை பயன்படுத்தி நான் மணல் குவாரி நடத்திருக்க முடியும், நான் வந்து கிரைண்ட் குவாரி நடத்திருக்க முடியும், லாட்ரேட் நடத்திருக்க முடியும். இன்றைக்கி எங்கள் ஊரில் செம்மண் குவாரிகள் ஓடுது, எது வேணாலும் செஞ்சுருக்கலாம். என்எல்சிக்காக என்னுடைய கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி மக்களை பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி அந்த மக்களுக்கு வீடு நிலம் கொடுத்தவங்களுக்கு இன்றைக்கி ஏக்கர் ஒன்றுக்கு 35 லட்ச ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கியதாக இருக்கலாம். அங்கே ஒப்பந்த தொழிலாளியாகவே 20 ஆண்டு 25 ஆண்டு வேலை செஞ்சவங்களுக்காக நிரந்தரப்படுத்தணும்னு பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி என்எல்சியை முற்றுகையிட்டு தேச விரோத வழக்குகளை வாங்கியதாக இருக்கலாம். ஏன் நம்ம அரசோட மோதணும்? இன்றைக்கி பறந்தூருக்காக ஏன் இன்றைக்கி திமுக கூட்டத்தில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பதவியை வாங்கிட்டு கான்ட்ராக்ட் வாங்கிட்டு உங்களை கொள்ளலாம் சதி நடந்தது இல்லை. அது கடந்த அதிமுக ஆட்சியில் அது வந்து சிறையில் வந்து சில கேள்விகள் கேட்குறோம், வெளியில் வன்மையான போராட்டங்களை முன்னெடுக்கிறோன்றதால அந்த உணவு வந்து அங்கே தரமான உணவு இல்லை, அதுவே எனக்கு பாய்சனாக மாறிச்சு. ஆனால் அதில் அப்படி ஒரு முயற்சி எடுத்தாங்களா அப்படின்றது உண்மையிலேயே எனக்கு தெரியல. இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு வேல்முருகன் அவர்கள் அப்படின்னா உடனடியாக டோல் அது ஞாபகம் வருது. அந்த இங்கே இருக்கக்கூடிய சுங்கவரி மீது இல்லை சுங்க சாலைகள் மேலே ஒரு கோவம் சாதாரண தனி மனிதனுக்கும் இருக்கும். என்னடா ஒரு முறையும் வந்து திருச்சிக்கு போயிட்டு வரதுக்குள்ளே இவ்வளோ ஆகுதுன்ட்டு. ஆனால் அதை நீங்கள் வெளிப்படுத்தின விதம், அந்த விஷயங்கள், போராட்ட குணம், அது வந்து நான் ரொம்ப பொறுத்து பல போராட்டங்களை நடத்தி பார்த்தேன். எனக்கு ஜனநாயக ரீதியாக அந்த தீர்வுமே கிடைக்கப்படலை. அதனால் ஏற்கனவே இதுமாரி ஒரு சுவரொட்டி போராட்டம் நடைபெறுதுன்ற ஒரு சுவரொட்டி ஒட்ட போனால் எங்கள் கட்சி தோணுன்னா அந்த டோல்கேட்டில் இருந்தவங்க தாக்கிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அன்றைய முற்றுகையின் போது என்னுடைய முன்னிலையில் என்னுடைய தலைமையில் நடந்த போது அங்கே அந்த போராட்டங்கள் நடந்து, மற்ற எல்லா போராட்டங்களையும் நான் அமைதி வழி போராட்டம் தான் நடத்தியிருக்கிறேன். நான் தான் அடி வாங்கியிருக்கிறேன், ரத்தம் செஞ்சுருக்கோம். என் கட்சி தான். உதாரணத்துக்கு உங்களுக்கு பெப்சி கோக் தண்ணி உரியிற கங்கை கொண்டான் போராட்டத்தில் பெப்சி கோக்கு எதிராக நான் முற்றுகை 2000 மக்களை திரட்டி முற்றுகிட்ட போது காவல்துறை காட்டுமிராண்டித்தனமாக என் மீது தடியடி நடத்தியது. என் கூட இந்த ஒரு 15க்கும் மேற்பட்டவர்கள் மண்டை உடஞ்சி ரத்தம் சிந்தனும். 40க்கும் மேற்பட்ட வழக்குகளை ஹைட்ரோ கார்பன், நீட்டின் மீத்து, ஐபிஎலுக்கு எதிராக போராட்டம், கோபேக் மோடி, எல்லாம் பல போராட்டங்களுடைய வழக்குகளை நான் சந்தித்தேன். நீதிமன்ற படிக்கட்டுகளை இன்றைக்கி வர்ற 15ஆம் தேதி நம்முடைய டெல்டா விவசாய காப்பாற்றணும்னு போராட்டத்தில் நான், வைகோ, திருமா, ஜவஹர்லா, சிபிஎம் பாலகிருஷ்ணன், முத்தரசன் எல்லாருமே ஒரு கேட்டில் மணியரசையா உள்பட நாங்கள் வர 15ஆம் தேதி தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் ஆஜராகணும். இன்னும் கூட தமிழ்நாடு அரசு எங்கள் மீது போடப்பட்ட பல வழக்குகளை
திரும்ப பெறாமல் இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரையில் எங்கே நம் கண் முன்னால் அநீதி நடக்கிறதோ, அக்கிரமம் நடக்கிறதோ, அட்டூழியம் நடக்கிறதோ, அதை வந்து தனி மனிதனாக நம்ம தட்டி கேட்டால் அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை சந்திப்போம். நாம் பாதிக்கப்படுவோம், நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படுவோம், நம்முடைய ஆதரவாளர்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால் வெகு மக்களை அணிதிரட்டணும். அதுதான் மக்களுக்காக மக்களோடு பேசு, மக்களோடு பழகு, மக்களுக்காக நில்லு, மக்களோடு போராடு, மக்கள்கிட்ட இருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்க அப்படின்றது தான் நான் கற்றுக்கொண்ட பாடம். அந்த பாடத்தின் அடிப்படையில் தான் நான் வந்து சின்ன சின்ன இயக்கங்களாக இருந்தாலும், தனிநபர் இயக்கங்களாக இருந்தாலும், கிட்டத்தட்ட ஒரு 150 இயக்கங்களை ஒன்று திரட்டி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளமாக வெற்றிகரமாக தமிழ்நாட்டினுடைய மக்கள் சார்ந்த வாழ்வுரிமை சார்ந்த சிக்கல்களில் போராடுறேன். இந்த 3 ஆண்டு காலம் இந்த கூட்டணி அரசாங்கத்தில் இருக்கிறதால சட்டமன்றத்தில் பேசுகிறேன். ஆனால் போராட்டங்கள் பெரிய அளவு இல்லைனாலும் ஒன்றிய அரசுக்கு எதிராக சில முக்கிய போராட்டங்களை இப்போது நான் எடுத்திருக்கிறேன். தனியாக நீங்கள் ஒரு கட்சியாக தொடங்கியும் வந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆயிட்டீங்க. பாமகவில் இருந்து 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட பிறகு தனியாக ஒரு கட்சியை தொடங்கி உங்களுக்கான செல்வாக்கு என்ன, மக்கள் ஆதரவு என்னங்கிறதையும் காமிச்சிருக்கீங்க நீங்கள். ஆக்சுவலி உங்களுடைய கனவுங்கிறது என்ன? அரசியல் என்ன, அடுத்து நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்னுடைய கனவு என்ன அப்படின்னா, இந்த தமிழர் நிலம், இந்த தமிழ்நாடு என்பது ₹1 லஞ்சம் லாவண்யம் இல்லாத, ஒரு சொட்டு மது இல்லாத, கனிம கொள்ளை இல்லாத ஒரு நாடாக இந்த நாடு, இந்த மாநிலம் இருக்கணும், இந்த தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எனக்கு சமீப காலமாக நடைபெறுகின்ற இந்த அரசியல், இங்கே நடைபெறுகின்ற இந்த லஞ்ச லாவண்யம், இந்த புறையோடி கிடக்கிற இந்த ஊழல், இங்கே வந்து நல்லவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்தில் இன்னும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் வரவில்லை என்கிற அந்த ஆதங்கம், அந்த கோபங்கள் என்னுள் வந்து அது மிகப்பெரிய அளவில் இருக்குது. என்ன சார் நீங்கள் வந்து உங்களுடைய இப்போது 80கள்லேருந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து அரசியலுக்கு வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் இந்த மக்களுக்காக 43 ஆண்டு காலம் நம்முடைய அரசியல் பொது வாழ்வு இருந்திருக்கு. என்ன நீங்கள் உங்களுக்கு கிடைச்சது என்ன, நீங்கள் இழந்தது என்ன? இல்லை, நான் வந்து அதான் என்னுடைய நிம்மதியை இழந்திருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இப்போ என்னுடைய குடும்பத்தை இழந்திருக்கிறேன், நிறைய உறவுகளை நான் இழந்திருக்கிறேன். ஆனால் அதை இழந்தாலும் கூட இன்றைக்கு உங்களை போன்ற மூத்த விவரம் தெரிந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதி அரசர்கள் எங்கேயாவது நாங்கள் பொது இடங்களில் சந்திக்கின்ற போது எனக்கு அவர்கள் கொடுக்கின்ற ஒரு மதிப்பீடு, என்னை குறித்தான ஒரு புரிதல் இருக்குல்லவா, அது வந்து என்னை வந்து இன்றைக்கு வழிநடத்துது. அதுலேயும் குறிப்பாக விமான நிலையங்களில், தொடர்வண்டி நிலையங்களில் நான் பயணிக்கின்ற போது அந்த பொதுமக்கள் வந்து என் கூட ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டு அவங்க என்னுடைய போராட்டங்களை, என்னுடைய சட்டமன்ற பேச்சுக்களை அல்லது தொலைக்காட்சிகளில் நான் கொடுக்குற நேர்காணல்களை பார்த்துட்டு அந்த சமூகமாக, இந்த தமிழ் சமூகமாக என்னை அங்கீகரிக்கிறாங்கல்ல, அதுதான் என்னை வந்து இன்றைக்கி வந்து இவ்வளவு கடன், இவ்வளவு நெருக்கடிகள், குடும்பத்தை இழந்து, மனைவி இழந்து, உறவுகளை இழந்து, இன்னமும் போராட்ட களத்திலேயே இத்தனை வழக்குகளை எதிர்கொள்கின்ற ஒருவனை என்னை இயங்க வைப்பது என்பது என் தமிழ் மக்கள் கொடுக்கின்ற அந்த அங்கீகாரமும், என் உயிரினும் மேலான என் தாய்மொழியின் மீது நான் வைத்திருக்கிற அந்த பற்றும், என் உயிரினும் மேலான நான் நேசித்த என் தமிழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் அந்த வீரம் சிறந்த விடுதலை போராட்டமும், அதுபோன்ற அந்த 80களிலே கூட சாதியாய், மதமாய், கட்சியாய் பிரிந்து கிடந்த தமிழர்களை ஒன்று திரட்டி ஒரு தமிழ்நாடு விடுதலை ஊடாக தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக போராடிய தமிழரசன் புலவர் கலிய பெருமாள் போன்ற எண்ணற்ற தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்கள் 14 ஆண்டு 10 ஆண்டுகள் சிறை கம்பிகளை முத்தமிட்டு தியாக வாழ்ந்தது. எனது கரும்புலிகளும் கடற்புலிகளும் அந்த வீரம் சிறந்த விடுதலை போராட்டம் வெல்ல வேண்டும் என்பதற்காக எந்த நேரத்திலும் தன்னுடைய உயிரியை கொடையாக தருகின்ற தியாக வேங்கைகள், அங்கையர் கண்ணி உள்ளிட்ட அந்த மில்லர் உள்ளிட்ட அந்த தியாகங்கள், இங்கே என் வீட்டுக்கு பெயர் கூட திலீபன் இல்லம்தான். அதனால் நான் வந்து இந்த பொது சமூகத்திற்கு ஒரு நேர்மையான, நியாயமான, ஒரு கண்ணியமான, எந்த ஒரு சமூகத்தின் மீதும் வெறுப்பு வராத, எந்த ஒரு மத வெறியும் இல்லாத, ஒரு மனிதநேயமிக்க ஒரு நல்ல ஒரு அரசு இந்த மண்ணில் நிலவணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அது நான் வாழ்கின்ற காலத்தில் என் கண் முன்னால் அப்படி ஒரு அரசை நிறுவதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் வேல்முருகனுடைய இந்த 43 ஆண்டுகால அரசியல் அனுபவம், என்னுடைய இந்த அரசியலுக்கான இந்த உழைப்பு, வெகுமக்களை அணிதிரட்டுவதற்கான இந்த உழைப்பு பயன்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் என்னால் வந்து சில விடயங்களில் சில பேரோட சமரசமாக முடியல. உங்களுடைய வாழ்க்கை பயணம் குறித்து மிக சுவாரஸ்யமாகவும் மக்களுக்கு தெரியாத பல விஷயங்களையும் தி டிபேட் நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை தங்கள் எனக்கு வழங்கியதற்காகவும் தி டிபேட்டுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். தங்களுக்கும் தங்கள் நிறுவனத்திற்கும் நன்றி.